வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரணமான ஒரு விளக்கப்பதிவு கிடையாது. உங்களோட தேர்வுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வரலாற்று பகுப்பாய்வு. 1945ஆம் வருஷம் அப்படிங்கிறது இந்திய சுதந்திர போராட்டத்தோட இறுதி அத்தியாயத்தை எழுதின ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைனே சொல்லலாம். ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி, அதாவது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் எப்படி வெள்ளையர்களை இந்தியா விட்டு வெளியேற வச்சுது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நாம ரொம்ப விரிவா ஆனா அதே சமயம் சுவாரஸ்யமா பார்க்க போறோம். சோ கவனமா கேட்டு குறிப்பெடுத்துக்கோங்க. தேர்வில் அதிக மதிப்பெண்களை அல்ல, இது உங்களுக்கு கண்டிப்பா உதவும். சரி, இப்போ நாம நேரா விஷயத்துக்குள்ள போலாமா? இன்னைக்கு நம்மளோட பயணத்துல நாம கவர் பண்ண போற முக்கியமான தலைப்புகள் இதுதான். பிரிட்டன்ல நடந்த 1945 ஆட்சி மாற்றம், அட்லியோட வாக்குறுதி, ஐஎன்ஏ வீரர்களோட கைது, செங்கோட்டை விசாரணை, வரலாற்று சிறப்புமிக்க சட்ட பாதுகாப்பு, அப்புறம் மாபெரும் தேசிய எழுச்சி. இந்த தலைப்புகளுக்கு கீழே வர்ற பெயர்கள், தேதிகள் எல்லாத்தையும் நல்லா மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க. பகுதி 1, பிரிட்டன்ல நடந்த ஆட்சி மாற்றம். இதுதான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளுக்கும் ஒரு உலகளாவிய ஊக்க சக்தியா, அதாவது ஒரு கேட்டலிஸ்டா இருந்துச்சு. இரண்டாம் உலகப் போர் உலக அரங்கத்துல மட்டும் இல்லைங்க, பிரிட்டனோட உள்நாட்டு அரசியலையும் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்துச்சு. அந்த பூகம்பம் தான் நம்ம இந்திய சுதந்திரத்துக்கான முதல் புள்ளி. ஒரு பக்கம் வின்ஸ்டன் சர்ச்சில், கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த இவர் இந்தியர்களோட விடுதலைக்கு எப்போதுமே ஒரு பெரும் தடையா இருந்தவர். ஆனா மறுபக்கம் கிளெமெண்ட் ஆட்லி, இவரு தொழில் கட்சி, அதாவது லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர். 1945 ஜூலை மாசம் நடந்த தேர்தல்ல உலகப் போர்ல பிரிட்டனை வழிநடத்தின சர்ச்சில் தோற்கடிக்கப்பட்டார். இந்தியர்களோட உரிமைக்கு ஆதரவா இருந்த தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று கிளெமெண்ட் ஆட்லி புதிய பிரதமரா ஆனாரு. இதை ஒரு மைண்ட் மேப் மாதிரி உங்க நினைவுல அப்படியே நிறுத்திக்கோங்க. பகுதி 2, அட்லியின் சுதந்திர வாக்குறுதியும் பிரிட்டனோட கொள்கை மாற்றமும். புதிய பிரதமரா பதவியேற்ற கிளெமெண்ட் ஆட்லி வந்த உடனே ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டாரு. இந்தியாவுக்கு உடனடியா ஆட்சி மாற்றம் நடக்கணும்னு அவர் ரொம்பவே உறுதியா இருந்தாரு. சுதந்திரம் கொடுக்கறதுக்கான நடைமுறைகள் மட்டும்தான் பாக்கி இருக்குன்னு அவர் அறிவிச்சது ஒட்டுமொத்த இந்தியர்களிடமும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைச்சது. இந்த காலகட்டத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 1945ல இரண்டாம் உலகப் போர் முடியுது. அதைத் தொடர்ந்து 1945ஓட பிற்பகுதியில ஐஎன்ஏ வீரர்கள் கைது செய்யப்படுறாங்க. செங்கோட்டை விசாரணை தொடங்குது. அப்புறம் 1946 ஜனவரியில அவங்க விடுவிக்கப்படுறாங்க. மேற்கத்திய அரசியல்ல ஏற்பட்ட மாற்றமும் நம்ம இந்தியாவுல வெடிச்ச தேசபக்தி எழுச்சியும் எப்படி ஒரே நேர்கோட்டுல பயணிக்குதுன்னு இதிலிருந்தே உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். பகுதி 3, ஐஎன்ஏ வீரர்களின் கைது மற்றும் இரண்டாம் உலகப் போரின் பின் விளைவுகள். ஒரு பக்கம் சுதந்திர காற்று வீச தொடங்கினாலும் மறுபக்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னோட அடக்குமுறையை கொஞ்சம் கூட கைவிடல. இரண்டாம் உலகப் போர்ல ஜப்பான் தோல்வி அடைஞ்சு ஆங்கிலேயர்கள்கிட்ட சரணடைஞ்சதுக்கு அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இந்திய தேசிய ராணுவ படையினரை, அதாவது நம்ம ஐஎன்ஏ வீரர்களை ஆங்கிலேய அரசு கொத்து கொத்தா கைது செஞ்சாங்க. இந்த வரலாற்று நிகழ்வு ரொம்பவே கனமானதுங்க. தேர்வர்களே, ஐஎன்ஏவோட நேரடி தொடர்பு இங்க தான் வருது அப்படிங்கிறத சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பகுதி 4, செங்கோட்டை ராஜதுரோக விசாரணை. டெல்லியில நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம்னே இதை சொல்லலாம். இப்போ நாம உலக அரங்கத்திலிருந்து நேரா நம்ம இந்தியாவின் இதய பகுதியான டெல்லி செங்கோட்டைக்கு வருவோம். இங்கதான் அந்த உச்சக்கட்ட வரலாற்று நாடகம் அரங்கேறிச்சு. கைது செய்யப்பட்ட எண்ணற்ற வீரர்கள்ல ஆங்கிலேயர்களால முக்கியமா குறிவைக்கப்பட்ட ஐஎன்ஏ அதிகாரிகள் இந்த 3 பேர் தான். ஷா நவாஸ் கான், பி.கே. சேகல் மற்றும் ஜி.எஸ். தில்லான். இவங்க மேல ராஜதுரோக குற்றம் சுமத்தப்பட்டு டெல்லி செங்கோட்டையில வச்சு விசாரணை நடத்தப்பட்டுச்சு. டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே, தயவு செஞ்சு இந்த 3 பேரையும் உங்க மைண்ட்ல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல நேரடியாகவே கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் இது. பகுதி 5, வரலாற்று சிறப்புமிக்க சட்ட பாதுகாப்பு. இந்திய தேசிய காங்கிரஸ் களத்துல இறங்குறாங்க. பிரிட்டிஷ் அரசு இந்த விசாரணையை தொடங்குனதும் இந்திய மக்கள் சும்மா இருப்பாங்களா? கொதி தெழுந்துட்டாங்க. அப்போ இந்த வீரர்களை காப்பாத்துறதுக்காக ஒரு மாபெரும் அரசியல் சக்தி களத்துல இறங்குச்சு. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு எக்ஸாம் ஸ்டைல் கேள்வி. செங்கோட்டை விசாரணையில குற்றம் சாட்டப்பட்ட ஐஎன்ஏ வீரர்களுக்காக ஒரு பாதுகாப்பு குழு அமைச்சு வாதாடினது யாரு? யாருங்க அந்த வீரர்களுக்காக முதல் ஆளா முன் வந்தது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, நீங்க நினைச்சது சரிதான். அது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தான். அவங்க ஒரு பிரம்மாண்டமான வழக்கறிஞர்கள் குழுவை அமைச்சாங்க. தேஜ் பகதூர் ஷாப்ரு, புலாபாய் தேசாய், ஆசஃப் அலி மாதிரியான மாபெரும் சட்ட நிபுணர்கள் இந்த அணியில இருந்தாங்க. ஆனா இதுல ரொம்பவே எமோஷனலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பல வருஷம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜவஹர்லால் நேரு தன்னோட கருப்பு கோட்டையை திரும்பவும் போட்டுட்டு நீதிமன்றத்துல ஐஎன்ஏ வீரர்களுக்காக நேர்ல ஆஜராகி வாதாடினார். சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே இது ஒரு சிலிர்ப்பூட்டும் நிகழ்வுன்னு தான் சொல்லணும். பகுதி 6, வெற்றி மற்றும் தேசிய எழுச்சி. இனி தடுத்து நிறுத்தவே முடியாத ஒரு சுதந்திர அலை. ஆங்கிலேயர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த விசாரணையின் மூலமா இந்தியர்களை பயமுறுத்தலான்னு கணக்கு போட்டாங்க. ஆனா நடந்தது என்னவோ நேர் எதிர்மாறான ஒரு விஷயம். அவங்க போட்ட திட்டம் அவங்களுக்கே பெரிய ஆப்பா முடிஞ்சது. மாபெரும் தேசிய எழுச்சியும் கோபமும்.
இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற வீரியத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. இந்த செங்கோட்டை விசாரணை சாதாரண மக்கள் மத்தியில சுதந்திர தீய ரொம்பவே வேகமா விசிறி விட்டுடுச்சு. சாதி மத மொழி பேதங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த 3 பேருக்கு நடக்கிற விசாரணைக்கு எதிரா பொங்கி எழுந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற மூல முடுக்குகள் எல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பு. பொதுமக்களோட இந்த கடுமையான அழுத்தத்தை ஆங்கிலேய அரசாங்கத்தால சமாளிக்கவே முடியல. இறுதியில அவங்க பணிஞ்சுதான் ஆகணும்னு நிலைமை வந்துடுச்சு. 1946 ஜனவரி 6ஆம் தேதி ஆங்கிலேய முப்படைகளுடைய தளபதி அந்த INA அதிகாரிகளுக்கான தண்டனையை குறைச்சு அவங்கள முழுமையா விடுவிச்சிட்டாரு. இது சாதாரண வெற்றி இல்லைங்க, மக்களோட மாபெரும் வெற்றி. இந்த தேதியை கண்டிப்பா நினைவுல வச்சுக்கோங்க. ஜனவரி 6, 1946. இப்போ உங்களுக்கான இறுதி திருப்புதல், அதாவது ரிவிஷனுக்கான கிறிஸ்பான அட்டவணை இதுதான். இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லனா உங்களோட நோட்ஸ்ல உடனே எழுதிக்கோங்க. 1945ல பிரிட்டன் பிரதமர் யாரு? கிளெமெண்ட் அட்லி. வெற்றி பெற்ற கட்சி தொழிற்கட்சி, அதாவது லேபர் பார்ட்டி. விசாரணை நடந்த இடம் டெல்லி செங்கோட்டை. வாதாடிய முக்கிய தலைவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. உங்களோட TNPSC குரூப் 4 தேர்வுக்கு இந்த சின்ன அட்டவணை மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும். இறுதியா உங்களை சிந்திக்க தோன்ற ஒரு கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை நான் நிறைவு செய்றேன். பிரிட்டன்ல நடந்த ஒரு தேர்தல் முடிவு இந்தியாவுல எப்படி இவ்ளோ பெரிய தேசிய எழுச்சியா மாறி இந்திய சுதந்திரத்தை இனி யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போச்சு பாத்தீங்களா? வரலாற்றோட இந்த சங்கிலித்தொடர் நிகழ்வுகள் எவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது. இந்த தகவல்களை எல்லாம் நல்லா படிச்சு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சீக்கிரமாவே அடுத்த ஒரு பயனுள்ள வரலாற்று பதிவுல நாம சந்திக்கலாம். நம்பிக்கையோட படியுங்கள், வெற்றி நிச்சயம்.